கைஸ் SA20 ஆப்ஷனுக்கு இன்னும் ஒரு நாள் இன்ஃபேக்ட் ஃபியூ ஹவர்ஸ் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஜேஎஸ்கேக்கு எந்தெந்த புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜேஎஸ்கே ஸ்குவாட் பற்றி A to Z இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் ஜேஎஸ்கே பை பண்ண போகிற பிக் நேம்ஸ் எதுவாக இருக்குது அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றியுமே குயிக் ஓவரால் பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம குவிக்காக ஜேஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ தமிழில் பார்த்த பிளேயிங் 11லாம் கண்டிப்பாக இருக்காது கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, பட் யாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஸோ அதனால் இந்தியன் பிளேயர்ஸ் இந்த SA20 பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய பிளேயிங் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டாக ஃபாஃப் டு பிளஸி இந்த ஜேஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார் அண்ட் அவர் தான் கேப்டனாக கூட இருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக கான்வே கண்டிப்பாக இருக்க மாட்டார் கைஸ். ஸோ கான்வே நான் குவிண்டன் டிகாக்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் குவிண்டன் டிகாக் பாசிபிளாக இந்த ஆப்ஷனில் கம்மியான ப்ரைஸுக்கு தான் போக போகிறாரு. அண்ட் ஒன் டவுனில் கைஸ் எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஃபாரினர், ஜேம்ஸ் வைன்ஸ் அண்ட் ஜார்டன் காக்ஸ். ஸோ ஜேம்ஸ் வைன்ஸ் கண்டிப்பாக ப்ரீ சைன் பிளேயர்ஸ். ஸோ அவர் தான் அதிகமான ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜார்டன் காக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடைச்சா நல்லா இருக்கும், காஸ்ட் லோவாக, பட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க மாட்டார். அண்ட் ஜேம்ஸ் வைன்ஸ் இல்லைன்னா ஜார்டன் காக்ஸ் நம்பர் 3ல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் 4th நன் அதர் தென் டெவால்ட் பிரவிஸ் கைஸ். டெவால்ட் பிரவிஸ் இங்கே இருந்தால் இன்னும் சம்பவம் உறுதி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளேயராக இருப்பார். அண்ட் டெவால்ட் பிரவிஸ் இருக்கிறது டீமுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் டெவால்ட் பிரவிஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் 5th நான் டானோவன் ஃபெரேராவை போட்டிருக்கேன். டானோவன் ஃபெரேரா அண்ட் பிரவிஸ் தான் என்னோட ஃபினிஷர்ஸ். அண்ட் ஃபெரேரா இப்போ ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்டிப்பாக ஜேஎஸ்கே 11ல் இருப்பார். அடுத்ததாக கைஸ் த வாட்ச் அவுட் பிளேயர் ஆஃப் SA20 ஆப்ஷன் நான் சொல்கிறது ஸ்டீவ் ஸ்டாக் எஸ் கைஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஆல்ரவுண்டர், ஜஸ்ட் 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஆஃப் ஸ்பின்னுமே போடுவார் அண்ட் ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன். ஒரு மினி டெவால்ட் பிரவிஸ் மாதிரி இருக்கும் கைஸ் இவரோட பேட்டிங் ஸ்டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் கண்டிப்பாக ஒரு வாட்ச் அவுட், பட் காஸ்ட் தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் எப்படியாச்சும் ஜேஎஸ்கே எடுத்துன்னு வந்துடுங்க ஸ்டீவ் ஸ்லாக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பேட்ரிக் கர்கர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், 2017 நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு லோவரான காஸ்ட்டுக்கு ஜேஎஸ்கே கண்டிப்பாக எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ரீசெண்டாக அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தது கிடையாது கைஸ் இவருக்கு. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கேவுடைய ஜடேஜா அப்படின்னு சொல்லியிருக்கிற அக்கீல் ஹுசைன். எஸ் கைஸ், இவர் இனிமேல் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜேஎஸ்கே இவரை கண்டிப்பாக பிளேயிங் 11ல் ப்ளே பண்ண வைக்க தான் போகிறாங்க. அண்ட் ப்ரீ சைன் பண்ணியிருந்தாங்க இவருமே. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய ரிசார்ட் வில்லியம்ஸ். எஸ் கைஸ், ஜேஎஸ்கேல இருந்த ஒரு பிளேயர் தான் இவர். அண்ட் திருப்பியும் ஹோம் கமிங் இவருக்கும் பண்ணி விட்டு, ஸோ ஒரு நல்ல பவுலர்ஸ் இவரை நம்ம ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் ரிசார்ட் வில்லியம்ஸ் இருப்பார். அடுத்ததாக கைஸ் நம்மளோட இன்னொரு ப்ரீ சைன் பிளேயர் ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இவர் கண்டிப்பாக எந்த 11ல் இருந்தாலும் இவர் இருப்பாது. பட் எனக்கு இவர் விளையாடுறது அவ்வளோவா விருப்பம் இல்லை தான் கைஸ். பிகாஸ் ஆல்மோஸ்ட் இவருக்கு ஏஜுமே ஆகிடுச்சு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு. ஸோ அடுத்ததாக ஜேமி ஓட்டனின் அண்ணன் கேரி கோட்டன். ஸோ இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கைஸ். இன்ஃபேக்ட் நம்மளுடைய SRHக்கு விளையாடிட்டு இருந்தார் SA20ல். ஸோ இவர் கண்டிப்பாக என்னுடைய 11ல் லாஸ்ட் பிளேஸை பிடிப்பார். ஸோ இதுதான் மெயின் 11ல் இருக்க போது. ஸோ பத்திரனா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. பத்திரனா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலையா கைஸ். அண்ட் பத்திரனாவும் இல்லை அண்ட் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸுமே இல்லை இந்த SA20ல். ஸோ ஓகே கைஸ், ஜேஎஸ்கேவுடைய ஸ்குவாட் A to Z எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பிக் நேம்ஸ் சிஎஸ்கே எந்தெந்த பெரிய பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டாக கைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெவால்ட் பிரவிஸ் தான் இதில் இருப்பார். ஜேஎஸ்கே கண்டிப்பாக இவரை 100% டார்கெட் பண்ண தான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் எடுத்துன்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கைஸ். பட் எடுத்துன்னு வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஜேஎஸ்கே. அதை பண்ணி விட்டுருங்க ஜேஎஸ்கே, அவ்வளோதான் உங்களுக்கு கேட்குறது. அண்ட் எனக்கு என்ன தோணுது கைஸ், லைக் டெவால்ட் பிரவிஸ் வர போகிறாரு ஜேஎஸ்கேக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், இதுக்கப்புறமா பேசலாம் ஜேஎஸ்கே டெவால்ட் பிரவிஸ் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்கேஸ் நம்மளுக்கு டெவால்ட் பிரவிஸ் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கணும், பட் கிடைக்கல அப்படின்னா ஈடன் மார்க்ரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஜேஎஸ்கேக்கு. அண்ட் அவர் தான் அடுத்த கேப்டன்சியுமே டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈடன் மார்க்ரம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்கே டெவால்ட் பிரவிஸ் கிடைச்சாலுமே ஈடன் மார்க்ரம் கூட டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இங்கே 2 பேருமே கிடைக்கல அப்படின்னா ஸோ அந்த கான்வே அண்ட் ஜார்டன் காக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். எஸ் கைஸ், கான்வேவும் இங்கே ஒரு பெரிய பிளேயர் தான். பிகாஸ் ஒருமே மார்க்யூஸ் செட்டில் வராரு. மார்க்யூஸ் செட் நம்பர் 2ல் வராரு டெவின் கான்வே. இன்கேஸ் நம்ம நினைக்கிற பிளேயர்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கான்வே அண்ட் ஜார்டன் காக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஜேஎஸ்கே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இந்த 4 பிளேயர் ஸ்டார் பிளேயர்ஸாக இருந்தால் அடுத்ததான் ஜேமி ஆண்டர்சன். எஸ் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆண்டர்சனுக்கு ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க தான் போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். லைக் ஜேஎஸ்கே கூட அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுத்துன்னு வந்து ஜஸ்ட் அந்த டீமுக்குள்ளே வச்சுக்கிற பார்க்குவாங்க. அண்ட்
பார்க்கல கைஸ் என்ன பண்ண போகிறாங்க ஜேஎஸ்கே அப்படின்னு. அண்ட் கைஸ் அடுத்ததா த ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கன்சிக்யூட்டிவாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கார் 50s. மேத்யூ பிரெட்ஸ்கி. எஸ் கைஸ் இவரோட கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வந்துட்டான். தரமாக இருக்கு கைஸ். பட் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கேக்கு எல்லா ஆப்ஷனில் எல்லா இருக்கிற டீமும் தூங்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஜேஎஸ்கே இந்த மாதிரி தூக்கிட்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிட்டை போட்டு பார்ப்பாங்க ஜேஎஸ்கே. இன்கேஸ் கெடுக்கிறாரு அப்படின்னா நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இவர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் கம்மியான பிட்டு போட்டாங்க எல்லா டீம் அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆப்ஷன் டைனாமிக்ஸ் எப்படி இருக்கோ அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய பிக் நேம்ஸாக இருக்கிறாங்க. லைக் இவங்கெல்லாம் ஜேஎஸ்கே எடுத்து நடத்துனா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அகைஸ் நம்ம SA20 டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். லைக் இது பார்த்திங்கன்னா September 9th நடக்க போகுது. இன்ஃபேக்ட் நாளைக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகுது டியூஸ்டே அன்றைக்கி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. லைக் SA20 யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். லைக் 5:30 PM இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுடைய டைமிங்ஸில். ஸோ யாரும் மறக்காமல் வந்து மார்க்யூ செட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துடுங்க கைஸ். அண்ட் ஜேஎஸ்கேடைய பர்ஸை கேட்டிங்க அப்படின்னா 21,500 ரேங்க்ஸ் கிட்ட இருக்குது கைஸ். அண்ட் ஒரு 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஎஸ்கே ஃபுல் பண்ணும். அண்ட் ஒரு RTM கார்டுமே இருக்குது. வைல்டு கார்டு என்ட்ரி கிடையாது கைஸ் ஜேஎஸ்கேக்கு இப்போ. ஓகே கைஸ் 2 Under-23 பிளேயர்ஸ் பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டாக லயான் கோஷி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிளேயர்ஸ் கைஸ். இன்ஃபேக்ட் நான் பின்னாடி வீடியோஸ் சொல்லியிருக்கேன் லைக் ஜேஎஸ்கே இவரை CSK டார்கெட் பண்ணுங்க இவருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவர் ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் போடுறது ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் கைஸ் இன்னும் இவருக்கு ஏஜ் கம்மி தான் ஆகுது. ஃபியூச்சராக மாறுவார் கைஸ். இவர் எடுத்துன்னு வந்துடுங்க ஜேஎஸ்கே. அடுத்ததாக கைஸ் Under-23 பிளேயர் இன்னொருத்தர் டெவால்ட் பிரேவிஸ். எஸ் கைஸ் இந்த 2 Under-23 பிளேயர்ஸை CSK எடுத்துன்னு வந்தே ஆகணும். எடுத்துன்னு வந்தால் ஜேஎஸ்கேயோட டீம் தரமாக மாறிடும் கைஸ். ஸோ இதே கைஸ் ஜேஎஸ்கேவுடைய சில பல டீட்டெயில்ஸாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன கைஸ் இதை பற்றி அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ் இவ்வளோ கைஸ் இந்த அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.